வணக்கம் மக்களே. இன்று நாம் காண இருப்பது சிவகீதை அத்தியாயம் 5. இதற்கு முன்பு ராமர் சந்தோஷத்தால் தழுதழுத்த குரலோடு சகஸ்ர நாமங்களால் சிவபெருமானை துதித்தபடி மீண்டும் மீண்டும் அவரை வணங்கினார். அத்தியாயம் 5இல் அங்கு ஒரு பெரிய ரதம் தோன்றியது. அது தங்க நிறத்தில் இருந்தது. அதில் பதிந்திருந்த திவ்ய ரத்தினங்களின் ஒளியால் 4 திசைகளிலும் வர்ணஜாலங்கள் ஏற்பட்டன. அந்த ரதம் நதிக்கரை சேற்றில் இறங்கியதால் அதன் 4 சக்கரங்களும் சேற்றினால் பூசப்பட்டது விட்டது. அந்த ரதத்தில் முத்து தோரணங்களும் எண்ணற்ற வெண்குடைகளும் விளங்கின. ரதத்தின் குதிரைகள் பசும் பொன்னாலான குளம்புகளோடு கூடியிருந்தன. முத்துக்களாலான மேல் விதானத்தில் ரிஷபக்கொடி தொங்கியது. கர்வம் கொண்ட யானைகளும் பஞ்சபூத தத்துவங்களின் அதிர்ஷ்டான தேவர்களும் அங்கே இருந்தனர். பாரிஜாத மலர்களால் ரதம் அலங்காரமாக விளங்கியது. மானிடமிருந்து தோன்றிய கஸ்தூரி படிந்ததாகவும் பச்சை கற்பூரத்தின் மணமும் அகிலின் நறுமணத்தோடு கூடிய புகையும் சூழப்பெற்றதாகவும் பிரளயகால மேகம் போன்ற ஒளியோடு எண்ணற்ற வாத்தியங்களோடு கூடியதாகவும் வீணை, புல்லாங்குழல், மிருதங்க இசைகளில் விருப்பம் கொண்ட கிண்ணற பெண்களின் கூட்டத்தோடு கூடியதாகவும் இருந்தது. இந்த விதமான உத்தம ரதத்தை தோன்றச் செய்து சிவபெருமான் ரிஷபத்தின் மீதிருந்து இறங்கி அம்பிகையோடு அந்த ரதத்தில் உள்ள வஸ்திராசனத்தில் அமைந்தார். தேவமங்கையருடைய வெண்சாமரை சலனங்களாலும் சிறந்த விசிறியின் காற்றினாலும் நீளமான கழுத்தும் சிவந்த திருமேனியும் உடையவரான சிவபெருமான் மிகவும் சந்தோஷித்தார். கடகங்களின் ஒளியும் தண்டைகளின் ஒளியும் வீணை புல்லாங்குழல்களின் நாதமும் பாடல்களின் ஓசையும் கிளிகளின் கிள்ளை பேச்சு குரலும் வெண்புறாக்களின் ஓசையும் உலகையும் நிறைத்தன. மயில்கள் சிவபெருமானுக்கு ஆபரணமாக உள்ள பாம்புகளை பார்த்து தங்களது கோடிக்கணக்கான புள்ளிகளையும் காட்டி நடனமாடி கொண்டிருந்தன. பிறகு ரிஷபக்கொடியோனாகிய சிவபெருமான் நமஸ்கரிக்கும் ராமரை எழுந்தருளிக்கச் செய்து திருப்தியான சித்தத்தோடு தமது திவ்ய ரதத்திற்கு வரவழைத்து கொண்டார். சிவபெருமான் சுத்தமான கமண்டல தீர்த்தங்கள் தாம் ஆசமனம் செய்து எதிரிலுள்ள ராமரையும் ஆசமனம் செய்ய செய்து பிறகு ராமரை தம் மடி மீது இருத்தி கொண்டார். சிவபெருமான் ராமருக்கு திவ்யமான வில்லையும் குறைவற்ற அம்பரா தூணியையும் கொடுத்தார். பின்னர் மகா பாசுபதம் எனும் திவ்யாசிரத்தையும் கொடுத்தார். பிறகு அந்த பிறைசூடிய சிவபெருமான் ராமரை பார்த்து மிக்க ஆதரவோடு கூறலானார். ராமார், அரசே, இந்த அஸ்திரம் தீட்சண்யமாகவும் பயங்கரமாகவும் உலகை அழிப்பதாகவும் உள்ளது. ஆதலால் இதை சாதாரண யுத்தத்தில் பிரயோகிக்க கூடாது. இதை தடுக்கக்கூடியது உலகத்திலும் வேறொன்றும் இல்லை. ஆதலால் ராமா, இதை உயிருக்கு ஆபத்து ஏற்பட்ட போதே பிரயோகிக்க வேண்டும். மற்ற தருணத்தில் பிரயோகித்தால் உலகம் அழிந்துவிடும். அதனால் உலகத்தை அழிப்பதாகவே ஆகிவிடும். பின்னர் சிவபெருமான் சிரேஷ்டர்களான லோகபாலர்களை அழைத்து மிக்க பிரீத்தியோடு, நீங்களும் அவரவர் அஸ்திரத்தை ராமருக்கு அழியுங்கள். அந்த அஸ்திரங்களாலும் ராமர் ராவணனை அழிப்பார். ராவணனுக்கு என்னாலும் தேவர்களாலும் மரணமில்லை என்கிற வரம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆதலால் நீங்கள் வானரத்தன்மையை ஏற்று யுத்தத்தில் ஆர்வத்தோடு ராமருக்கு உதவி செய்யுங்கள் என்று கூறினார். சிவபெருமானுடைய ஆணையை தலையால் ஏற்று அவரது பாதங்களை வணங்கிய தேவர்கள் சந்தோஷத்தோடு அவரவர் அஸ்திரத்தை ராமருக்கு கொடுத்தனர். அப்போது அரக்கர்களின் எதிரியான மகாவிஷ்ணு நாராயணாஸ்திரத்தையும் ருத்ராஸ்திரத்தையும் பிரம்மதண்டாஸ்திரத்தையும் அக்னி ஆக்னேயாஸ்திரத்தையும் யமன் யமாவஸ்திரத்தையும் நிருதி மோகாஸ்திரத்தையும் வருணன் வருணாஸ்திரத்தையும் வாயுவாஸ்திரத்தையும் குபேரன் குபேராஸ்திரத்தையும் ஈசனான் ரௌத்ராஸ்திரத்தையும் கொடுத்தனர். சூரியன் சூர்யாஸ்திரத்தையும் சந்திரன் சோமாஸ்திரத்தையும் விஸ்வே தேவர்கள் பாவகாஸ்திரத்தையும் வசுக்கள் வாசவம் என்கிற
அஸ்திரத்தையும் அவருக்கு கொடுத்தனர். பிறகு தசரதர் மகனாகிய ஸ்ரீராமர் சந்தோஷமடைந்தவராக சிவபெருமானை வணங்கி எழுந்து கூப்பிய கரங்களுடன் பணிவோடும் பக்தியோடும் விண்ணப்பித்தார். ஹே பகவானே, மனிதனால் உப்புக்கடலை தாண்டவே முடியாது. அங்கு தேவர்களாலும் அசுரர்களாலும் வெல்ல முடியாததான லங்கா எனும் பெயர் வழங்கும் கோட்டை உள்ளது. அங்கு மிக்க பலவான்களாகிய அநேக கோடி அரக்கர்கள் உள்ளனர். அவர்கள் அனைவரும் வேதாத்தியனத்தில் ஆழ்ந்தவர்கள், சிவபக்தர்கள், புலன்களை அடக்கியவர்கள், அநேக மாயாசக்திகளை கொண்டவர்கள், புத்திமான்கள், அக்னிஹோத்ரிகள். தனியாக இருக்கின்ற நானும் என் சகோதரரும் யுத்தத்தில் அவர்களை எப்படி வெல்ல முடியும் என்று கேட்கிறார். அதாவது இங்கே நாம் ஒரு விளக்கத்தை பார்க்கலாம். அரக்கர் என்பவரும் அசுரர் என்பவரும் வேறு வேறு இனம். ராவணன் அரக்க இனம், கிரண்யன் முதலானவர்கள் அசுர இனம். அரக்கர்கள் மனிதர்களை சாப்பிடுவார்கள், அசுரர்கள் சாப்பிட மாட்டார்கள். தேவர்களாலும் அசுரர்களாலும் வெல்ல முடியாத லங்கா எனும் கோட்டையில் பலவான்களான அநேக கோடி அரக்கர்கள் இருக்கின்றனர் என்று சொல்லப்பட்டிருப்பதில் அரக்கருக்கும் அசுரருக்கும் உள்ள வித்தியாசம் நாம் அறிய வேண்டி உள்ளது. இனி அடுத்த கவனிக்கத்தக்க அருமையான விஷயம் என்னவெனில், ஸ்ரீராமருக்கிருக்கும் பரந்த பூகோள அறிவு, சமுத்திரத்தின் விஸ்தீரணத்தையும் லங்கா கோட்டையின் பலத்தையும் அவர் அறிந்தவராக அரக்கர்கள் எத்தன்மையானவர்கள், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்பதையுமே தெரிந்து கொண்டவராக இருக்கின்றார். ஸ்ரீராமருக்கும் அரக்கர் குலத்திற்கும் ஏற்கனவே உள்ள தொடர்பை ஆராயும் போது கூட இவ்வளவு விஷயத்தை அவர் தெரிந்து வைத்திருப்பது ஆச்சரியமாகத்தானே இருக்கின்றது. முதலில் திருமணத்திற்கு முன்பு விஸ்வாமித்திரர் செய்த யாகத்தை காப்பாற்றுவதற்காக காவல் இருந்தார். அப்போது யாகத்தை அழிக்க வந்த சுபாகு என்பவனை கொன்றார். மாரீசன் என்பவனை வாயு வஸ்திரம் போட்டு வெகு தூரத்தில் கடற்கரையில் போய் விழுமாறு செய்தார். பிறகு சுரன் முதலான 14,000 அரக்கர்களை அழித்தார். அரக்கருடைய தொடர்பு ராமருக்கு அழிக்கும் அளவிலேயே இருந்திருக்கின்றது. அதிக நேரம் அவர்களை பார்க்கவும் இல்லை, அவர்களது செயல்கள் எப்படி என்பதும் தெரியாது. ஆனாலும் அவர் அவர்களை பற்றிய விவரங்களை அறிந்தவராகவே இங்கு இருக்கின்றார் என்பதை பார்க்கும்போது அரசகுமாரரான அவர் பரந்த பூகோள அறிவை பெற்றிருந்திருக்கிறார் என்பதும் புரிய வருகின்றதல்லவா? அடுத்து ராவணனுடைய வதத்திலும் அரக்கர்களுடைய வதத்திலும் நீ யோசிக்க வேண்டியதில்லை. ராவணனுக்கு மரணம் வந்துவிட்டது. அவர்கள் தேவர்களையும் அந்தணர்களையும் வருத்துவதாகிய அதர்மத்தை செய்தவர்கள். ஆதலால் அவர்களது ஆயுளும் செல்வமும் அழியும். அரச மகளை அடைய விருப்பம் கொண்ட ராவணனை வதம் செய்வாய். மதுபானம் செய்யும் பகைவன் யுத்தகலத்தில் வெல்ல எளிதானவன். அதர்மமுடையவனாகி பகைவன் பாக்கியத்தாலேயே கிடைக்கின்றான். வேத சாஸ்திரங்களை நன்கு கற்றுணர்ந்தவன் ஆனாலும், எப்போதும் தர்மத்திலேயே விருப்பம் கொண்டவன் ஆனாலும், விநாச காலம் ஏற்படுமானால் தர்ம வழியிலிருந்தும் நழுவ விடுவான். எந்த பாவியால் எப்போதும் சகல தேவர்களும் அந்தணர்களும் மகரிஷிகளும் பிடிக்கப்பட்டார்களோ அவனுக்கு அழிவு அவனாலேயே ஏற்பட்டுள்ளது. ராமா, கிஷ்கிந்தா நகரத்திலே தேவர்களுடைய அம்சமாகவும் வெல்ல முடியாதவர்களாகவும் பலவான்களாகவும் உள்ள பல வானரர்கள் தோன்றியுள்ளனர். அவர்கள் உதவுவார்கள். அவர்களை கொண்டு கடலுக்கு அணை போடுவாயாக. பல மலைகளை கொண்டு கட்டப்பட்ட அணையில் வானரர்கள் போகட்டும். ராவணனை அவனைச் சேர்ந்த கூட்டத்தோடு கொன்று உன் அன்புக்குரிய சீதாதேவியை கூட்டிக் கொண்டு வருவாய். எந்த யுத்தத்திலே ஆயுதங்களாலேயே வெற்றி கிட்டுமோ அங்கு அஸ்திரங்களை பிரயோகிக்க கூடாது. அப்படி பிரயோகிப்பவன் தானே அழிவான். இனி மிகவும் கூறுவதால் என்ன ஆகப் போகின்றது? உலகம் என்னாலேயே உண்டாக்கப்பட்டது, என்னாலேயே எப்போதும் காக்கப்படுகின்றது, என்னாலேயே அழிக்கவும் படுகின்றது. நான் ஒருவனே உலகத்துக்கு மிருத்யு, மிருத்யுவுக்கும் மிருத்யு நானே. நானே சராசரமாகிய இந்த உலகம் அனைத்தையும் விழுங்குகின்றேன். யுத்தத்தில் மதங்கொண்ட அரக்கர் அனைவரும் எனது வாய்க்குள் தான் சென்றுள்ளனர். எனவே நீ காரண மாத்திரமே ஆவீர். யுத்தத்தில் வென்று கீர்த்தியை அடைவீராக என்று கூறுகின்றார் சிவபெருமான்.
இங்கு விளக்கமாக நாம் ஒரு விஷயத்தை பார்ப்போம். சிவபெருமான் கூற்றால் ஒரு விஷயம் தெள்ளத் தெளிவாகப்பட்டிருக்கின்றது. ஒருவனுடைய நன்மைக்கும் தீமைக்கும் தெய்வம் காரணமல்ல, அவன் செய்த நல்வினையும் தீவினையும் தான் காரணம். மரணத்தை பற்றியும் அப்படித்தான் கூறுகின்றார். ராவணனுடைய அழிவு அவனாலேயே ஏற்பட்டுள்ளது என்கிறார். அதாவது அவன் செய்த அதர்மங்களால் எத்தனை எத்தனை மகரிஷிகளுக்கு தீங்கு விளைவித்திருக்கின்றான். எத்தனை பெண்களை நாகலோகத்தைச் சேர்ந்தவர்கள், தேவலோகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று சிறையெடுத்து வந்திருக்கின்றான். அவர்கள் பெருக்கிய கண்ணீர் ஒரு பெரிய ஆறாகும். அந்த அளவு அவன் பாவங்களை செய்திருக்கின்றான். எனவே அவன் செய்த அதர்மமே அவனை அழிக்கின்றது என்றார் சிவபெருமான். தர்மம் தன்னை காப்பாற்றுபவனைத்தான் காப்பாற்றுகின்றது. தர்மோ ரஷிதி ரஷிதி. ஸ்ரீராமர் வனவாசத்துக்கு புறப்படும் போதில் அன்னையாகிய கௌசல்யா தேவி ராமரை ஆசீர்வதித்து காப்பு செய்து அனுப்புகின்றாள். அப்போது, இதுவரை நீ காப்பாற்றிய தர்மம் உன்னை இனி காக்கட்டும் என்றாள். மேலும், நான் பூஜித்த சிவபெருமான் முதலானவர்கள் எப்போதும் உனக்கு நல்லதை செய்து காப்பாற்றுவார்கள் என்று கூறினாள். அந்த தாயின் வாக்கு இப்போது சத்தியமானது. சிவபெருமான் வந்துவிட்டார். திவ்யாஸ்திரத்தை தந்ததோடு வெற்றிக்கு உத்தரவாதமும் அளித்து ஆசீர்வதித்து விட்டார். ஓகே மக்களே, 5வது அத்தியாயம் முற்று பெற்றது. இனி தொடர்ச்சியாக 6வது அத்தியாயத்தை அடுத்த காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.